மூணு முடிச்ச சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நந்தினி பேசுகிறது செம்மையாக கடுப்பாகுதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, சரி ஓகே, சூர்யா வந்து ஒரு சூழ்நிலையில் இவங்க கழுத்தை தாலி கட்டியிருந்தாலும் நந்தினி வாழ்க்கையை நல்லா ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் அருணாச்சலம் பார்த்தீங்க எவ்வளோ பாடுபடுறாரு. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்க அப்படின்னா, இவங்களுக்கு அந்த கல்யாணத்தை பதிவு பண்ணலாம் அப்படின்றது எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அது கடைசி நேரத்தில் நந்தினியை கண்டுபிடிச்சிருந்தாலும் அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா சுந்தரவலியால் ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. வழக்கம் போல் சுந்தரவலி வந்து சத்தம் போட்டிருந்தாலும் நந்தினி வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் தான் காரணம், நீங்கள் எல்லாம் ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாரையும் பழி சொல்கிறாங்க. அருணாச்சலத்து மேலேயும் வந்து வருத்தப்படுறாங்க. இனிமேல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களால தான் தன்னோட குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஈவன் தோ அருணாச்சலம் பார்த்தீங்கன்னா நந்தினி வாழ்க்கை வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக சரி இதுதான் வீணாக போயிடுச்சு, நந்தினிக்கு வந்து தாலி பிரித்து கோக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்குமே நந்தினி பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டையாக தான் இருக்காங்க. பட் ஆனால் இப்போது அருணாச்சலம் பார்த்திங்க அப்படின்னா சூர்யாட்ட போயிட்டு இந்த விஷயத்தில் சுந்தரவலியில் இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவரும் சிறப்பாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நந்தினி பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த அர்ச்சனா பார்த்திங்கன்னா நந்தினியை துரத்துறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அது ஒரு பக்கம் காமெடியாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இந்த நந்தினியை பார்த்திங்க அப்படின்னா சுந்தரவலிக்கு வேலை வைக்காமல் இவங்களே போகிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத.